Hi, hello friends. Welcome to Making for Nurse channel. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஓபிசி சர்டிபிகேட்னா என்ன, அதை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதை அப்ளை பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ், அதை எப்படி நம்மளே ஈஸியா ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம்ன்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஓபிசினா என்னன்னு பாத்தீங்கன்னா அதர் பேக்வர்ட் காஸ்ட். இதை அப்ளை பண்றதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பாத்தீங்கன்னா பிசி எம்பிசி கேட்டகரியில இருக்கிறவங்க எலிஜிபிள். சோ அதோட ஓபிசி சர்டிபிகேட் அப்ளை பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும் போது ஓபிசி கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. சோ அதனால இந்த வீடியோல ஓபிசி சர்டிபிகேட் எப்படி ஈஸியா நம்மளே ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம்ன்றத டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் குரோம் ஓபன் பண்ணுங்க. அதுல டிஎன்இஜிஏ வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. டிஎன்இஜிஏ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல துறை உள்நுழைவு அண்ட் பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதுல பயனாளர் உள்நுழைவு ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள போங்க. இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணா நியூ ரெஜிஸ்டர்னு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தா ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணுங்க. இதுல ஓபிசின்னு டைப் பண்ணீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வெப் ஓபன் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் என்னெல்லாம் வேணும், அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அண்ட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் ப்ரொசீடு கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடுங்க. இந்த பேஜில் ரெஜிஸ்டர் கேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி கேன் நம்பர் வச்சிருந்தா டைரக்டாக ஆதார் நம்பர் போட்டு சர்ச் கொடுத்தாலே உங்கள் ரெஜிஸ்டர் டீட்டெயில்ஸ் வந்துடும். இன்கேஸ் உங்ககிட்ட கேன் நம்பர் இல்லைன்னா ரெஜிஸ்டர் கேன் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணா கேன் நம்பர் ஜெனரேட் ஆயிடும். உங்க ரெஜிஸ்டர் டீடைல்ஸ் ஓபன் ஆனதும் அதுல கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் ஆதார் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டு ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி உங்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு ப்ரொசீட் கொடுத்தா அடுத்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண டீடைல்ஸ் வரும். தென் பர்சனல் டீடைல்ஸ்ல கேஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆக்குபேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்க கேஸ்டோட சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதை சூஸ் பண்ணுங்க. தென் ஃபாதர் ஆக்குபேஷன் அந்த ஸ்டேட்டஸ் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் டெஸ்டினேஷன் அண்ட் பே ஸ்கேல் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மதரோட ஆக்குபேஷன் டீடைல் செலக்ட் பண்ணிட்டு டிக்ளரேஷன்ல ஐ அக்ரி கொடுத்து சப்மிட் பண்ணா நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். அதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மேண்டேட்டரியா சப்மிட் பண்ணணும்ன்றத கொடுத்துருக்காங்க. போட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிபிகேட் அண்ட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்த 4 டாக்குமெண்ட்டும் மேண்டேட்டரியா வேணும். தென் டாக்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் போட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பர் 1ன்னு கொடுத்துக்கோங்க. அதை ஆட் பண்ணி அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிபிகேட் அண்ட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை ஆட் பண்ணலாம்.
அது 1 2 3ன்னு ஆட் பண்ணிக்கோங்க. தென் பேமெண்ட் பேஜ் ஓபன் ஆகும். அதுல மேக் பேமெண்ட் கொடுங்க. இதுல மல்டிபிள் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. இதுல எந்த வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் முடிஞ்சதும் டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ்ல போயிட்டு பேமெண்ட் பில் செக் பண்ணீங்கன்னா அதோட லாஸ்ட் லைன்ல அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. 5 to 7 டேஸ்க்கு அப்புறம் tne.district.tn.government.in.க்கு வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா வெரிஃபை சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல சர்டிபிகேட் நம்பர் அண்ட் கேப்சர் கொடுத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் டீடைல்ஸ் ஓபன் ஆகும். அதுல டவுன்லோட் சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா உங்க சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்டிபிகேட்டை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் நாட் வெரிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். இந்த சிக்னேச்சரை எப்படி வெரிஃபை பண்ணலாம், வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ளூ டிக் வரும், அதை எப்படி அப்ளை பண்ணலான்றத நெக்ஸ்ட் வீடியோல இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன்.